ரசம் சாதம். ஃபர்ஸ்ட் ரசம் சாதத்துக்கு நம்ம வந்து அரிசி, பருப்பு, அப்புறமா புளி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணணும். இந்த கப்ல 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியில பண்ணா நல்லா இருக்கும். இந்த அரிசியோட வெயிட் 150 கிராம் இருக்கும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை சேர்த்துட்டு, அரிசி பருப்பை இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுல ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வச்சிருக்கேன். இதுல சூடான தண்ணியை சேர்த்து ஊற வச்சு கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து குக்கர் தக்காளி ரசம் சாதம் பண்றதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல 2 டீஸ்பூன் மிளகையும் 2 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 5-6 வெந்தயம் சேர்த்துக்கங்க. கூடவே கோர்ஸா அரைச்ச மிளகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் லைட்டா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்கிறேன். கூடவே கட் பண்ண 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு 5-6 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து வதக்கிக்கங்க. லைட்டா ஒரு வதக்கிட்டு இதுல இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்கிறேன். இந்த ரசத்துக்கு கொஞ்சமா சாம்பார் தூள் சேர்த்தா நல்லா இருக்கும். லைட்டா ஒரு வதக்கிட்டு ஊற வச்ச புளிய கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அது 1 கப் அளவுக்கு இருக்கு. அடுத்து 4 கப் அளவுக்கு தண்ணி. மொத்தம் 5 கப். அரிசி பருப்பு எடுத்தோம் இல்லையா, அந்த கப்லயே புளிக்கரைசலோட சேர்த்து மொத்தம் 5 கப் சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்திருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சதும் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை தண்ணிய வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் பச்சரிசியில பண்றதுனால புளிக்கரைசலோட சேர்த்து 5 கப் சேர்த்திருக்கேன். நீங்க ஒருவேளை புழுங்கரிசியில பண்ணீங்களா 6 கப் சேர்த்துக்கங்க. புளிக்கரைசலோட சேர்த்து 6 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. அப்ப ரசத்துக்கு நம்ம உப்பு சேர்த்தோம். இப்ப அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் வரட்டும். மீடியம் ஃபிளேம்ல 4 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ரசம் சாதம் இந்த அளவு தளர்வா இருந்தாதான் நல்லா இருக்கும். இதை லைட்டா இந்த மாதிரி மட்டும் மசிச்சு விட்டுருங்க. நீங்க புழுங்கலரிசியில செஞ்சீங்கன்னா 5 விசில் வேக வச்சுக்கோங்க, சரியா இருக்கும். அடுத்து இதுல 1ல இருந்து 1/2 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ நெய் சேர்த்துக்கோங்க. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கமகமன் வாசனையா குக்கர் தக்காளி ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தட்டைப்பயிறு சாதம் பண்ண போறோம். 1 கப் நார்மலா சாப்பாட்டுக்கு உள்ள புழுங்கலரிசிய இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அரை கப் பிரவுன் கலர் தட்டைப்பயிரை வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க வெள்ளை கலர் தட்டைப்பயிர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தட்டைப்பயிறு சாதத்தை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். இந்த குக்கர்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய்,
எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், அடுத்து கறிவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 கீறின பச்சை மிளகாய், கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 4ல இருந்து 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, தக்காளி லைட்டா வதங்கினதும் இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப குக்கரோட கேஸ்கெட்டை போட்டு மூடி வச்சிடலாம். சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிருச்சு. தட்டைப்பயிறுள்ள தண்ணிய வடிச்சிட்டு தட்டைப்பயிரை மட்டும் இதுல சேர்க்கிறேன். மசாலால நல்லா பரட்டி விட்டுருங்க. தட்டைப்பயிரை சேர்த்துட்டு மசாலால நல்லா பரட்டி விட்டாச்சு. 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. ஊற வச்ச அரிசிய தண்ணிய வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். மசாலா வதக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, மூடி போட்டாச்சு. ஸ்டீமும் வந்துருச்சு. வெயிட் போட்டு ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்து ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாதமும் தட்டைப்பயிரும் நல்லா கரெக்டா வெந்து வந்திருக்கு. சுவையான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாத்திரத்துல தயிர் சாதத்துக்கு 1.5 கப் அளவுக்கு லேசான அவல் சேர்க்கிறேன். தயிர் சாதத்துக்கு லேசான அவல் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். இதுல தண்ணி சேர்த்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு இதுல உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 1.25 கப் தயிர் சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இனி அடுத்து தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு 5-6 முந்திரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முந்திரி எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் கட் பண்ண இஞ்சி, கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த தயிர் அவல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பரா இருக்கும். நம்ம ரொம்ப வேகமா ரெடி பண்ணிடலாம். அடுத்து இதுல கொஞ்சமா கேரட் துருவல் சேர்த்தோம்னா நல்லா பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். நல்ல அருமையான சுவையில தயிர் அவல் ரெடி ஆயிடுச்சு. லெமன் அவல் பண்றதுக்கு 1 கப் திக்கான அவல் எடுத்திருக்கேன். சுத்தமான அவலா எடுத்துக்கங்க. இதை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு
2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இதுல 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கங்க. மூடி போட்டு 15 இருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் அவல் நல்லா இழுத்து உதிர உதிரா இருக்கு பாருங்க. இந்த அளவு சாஃப்டா இருந்தாதான் லெமன் அவலுக்கு கரெக்டா இருக்கும். லெமன் அவல் பண்றதுக்கு 1/2 மூடி லெமன் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் லெமன்ல இதுல உள்ள ஜூஸை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற 1 கப் அவலுக்கு இந்த லெமன் ஜூஸ் சரியா இருக்கும். இப்ப இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த உப்பெல்லாம் கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். எல்லாமே வறுபட்டுருச்சு. இது கூட கறிவேப்பிலை, 1 கட் பண்ண காஞ்ச மிளகாவும், கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சி, இது கூட 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த லெமன் மிக்ஸ்ல சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மெத்தட்ல லெமன் அவல் பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம ஊற வச்ச அவலோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டாச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த லெமன் அவலை நம்ம உடனே சாப்பிட்றத விட 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சுவையான லெமன் அவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த குக்கர்ல 1 கப் பச்சரிசி சேர்க்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு பச்சரிசி நல்லா இருக்கும். இத குக்கர்ல சேர்த்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிட்டு இதுல 1க்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சேர்த்தோம்னா சாதம் நல்லா உதிர உதிரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. சிம்லயே 8 நிமிஷம் வேகட்டும். அப்பதான் சாதம் உதிர உதிரா இருக்கும். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்லயே 8 நிமிஷம் வெந்துருச்சு. சாதம் குழையாம கரெக்டா வெந்திருக்கு. இந்த மாதிரிதான் இருக்கணும். இப்ப இத ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். அப்படியே குக்கர்ல இருக்க கூடாது. பிளேட்டுக்கு மாத்தினாதான் நமக்கு இன்னுமே நல்லா உதிர உதிரா இருக்கும். கிளறதுக்கு சரியா இருக்கும். இதுல பரவலா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. லைட்டா அப்பப்போ இந்த மாதிரி மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் ஆறட்டும். சாதம் நல்லா ஆறி உதிர உதிரா இருக்கு பாருங்க. அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையா. பொதுவா வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமா சேர்ப்போம். இப்ப நம்ம தேங்காய் சாதம் பண்ண போறோம். அந்த தேங்காய்ல எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால எண்ணெய் இந்த அளவு சேர்த்தா போதும். எண்ணெய் சூடாயிருச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் இதுல 1 டீஸ்பூன் உளுந்தும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகை விட உளுந்தும் கடலைப்பருப்பும் அதிகமா சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையா இருக்கும். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுல 10-12 முந்திரி சேர்க்கிறேன். முந்திரிக்கு பதில் நீங்க வேர்க்கடலை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம்.
பருப்பும் பொன்னிறமா வறுபட்டுச்சு, நம்ம சேர்த்த முந்திரியுமே வறுபட்டுச்சு. அடுத்து இதுல கறிவேப்பிலை, 4 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். கூடவே 2 காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துக்கங்க. இதுல 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு பெருங்காய பவுடர் நல்ல வாசனை கொடுக்கும். நான் வந்து இதுல இஞ்சி சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இஞ்சிய தோல் சீவிட்டு நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுல 1 கப் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காயில உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு துருவிக்கங்க. அப்பதான் சாதம் வந்து நல்லா வெள்ளையாவே இருக்கும். சாதத்துக்கு நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த தேங்காய் கலவைக்கு தேவையான அளவு உப்பு. இத சிம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் தேங்காய் துருவல் சரியா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. தேங்காய் துருவலை ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிம்லயே வச்சு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிங்கன்னா போதும். ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. நம்ம ஆற வச்ச சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல கலந்து விட்டுருங்க. இப்ப எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், மிக்ஸ் பண்ணிடலாம். சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம் பண்ண போறோம். இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அரிசி, அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் துவரம்பருப்பு. இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கங்க வாசனைக்கு. 1/4 டீஸ்பூனில் பாதி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சீரகம் கொஞ்சம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10-12 போல் சின்ன வெங்காயத்தை தோல் விரித்து முழுசாக வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். கூடுமான அளவு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கங்க. சப்போஸ் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த சின்ன வெங்காயம் வந்து சாம்பார் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. தக்காளியை 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். சாம்பார் தூளுக்கு பதில் நீங்கள் தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. மசால் தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. இது கூட நான் வந்து கேரட், சௌச்சௌ கொஞ்சம், 1 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு 3ஐயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சாம்பாருக்கு போடுற காய் எந்த காய் வேணாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. இந்த காயையும் இதிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய்கள்லாம் வதக்கி விட்டாச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த புளியோட பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். புளிக்கரைசல் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. அதனுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்க்கணும். 1 கப் அரிசியும் 1/2 கப் துவரம்பருப்பும் எடுத்தோம். மொத்தம் 1/2 கப்பு. 1/2 கப்புக்கு
4 மடங்கு தண்ணி சேர்க்கணும். அப்போது 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்தாதான் அரிசி பருப்பு நல்லா குழஞ்சி காயும் நல்லா வெந்து சாம்பார் சாதம் நல்லா தளதளன்னு இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். இந்த சாம்பாருக்கும் இந்த அரிசி பருப்புக்கும் சேர்த்து கணக்கு பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி பருப்பை சேர்க்கணும். இப்போ கொதி வந்துருச்சு. ஊற வச்ச அரிசி பருப்பில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இதை சேர்த்துடலாம். அரிசி பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த சாம்பார் சாதத்துக்கு அரிசி பருப்பை கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் காய் அரிசி பருப்பு எல்லாம் ஒன்று போல் ஈவனாக வெந்து சாதம் வந்து நல்லாயிருக்கும். மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 அல்லது 5 விசில் வேக வச்சுக்கலாம். நிதானமான தீயில் வச்சு 5 விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சாதம் பருப்பு எல்லாம் கரெக்டாக நல்லா ஒன்று சேர்ந்து வந்து இங்கே பாருங்கள் நல்லா தளதளன்னு இருக்குது. இந்த அளவு இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னுமே அது நல்ல கரெக்டாக கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். நான் வந்து நிதானமான தீயில் வச்சு 5 விசில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு தகுந்தபடி உங்கள் விசிலை கரெக்ட் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக நீங்கள் சாதம் வைக்கிற டயத்துக்கு அதை விடவே கூட 2 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இந்த நெய்யும் கொத்தமல்லி தழையும் இதுக்கு ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. வாசனையும் நல்லா கமன்னு வந்துட்டுருக்கு. ரொம்ப ஈஸியாக நம்ம சாம்பார் சாதம் ரெடி பண்ணிட்டோம். கேரட் ரைஸ், உதிராக வடித்த சாதம் 1½ கப்பும் 1 கப் துருவின கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே எண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கங்க. எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூட 10-12 முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பருப்பு முந்திரியெல்லாம் கலர் மாதிரி வரட்டும். இப்போ எல்லாம் கலர் மாதிரி பொன்னிறமாக வரப்பட்டுருச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை நல்லா மெல்லிசாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, 3 சின்ன பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசால் தூள். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு துருவி வச்ச 1 கப் கேரட்டை சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டையும் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். கேரட்டை 1/2 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ உப்பு சேர்க்கணும். நான் சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த கேரட்டுக்கு மட்டும் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்கலைன்னா இப்போவே கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூடி போட்டுடலாம். இதுக்கு தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. நம்ம மூடி போட்டிருக்கிறதுனால மூடியிலேருந்து விழுகிற ஆவிலேயே கேரட் நல்லா வெந்துடும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இருக்கட்டும். இடையில வந்து திறந்து பார்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். 4 நிமிஷம் ஆச்சு. கேரட்டு நல்லா வதங்கி வெந்துருச்சு. இது கூட உதிராக வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும். சாதம் ஆறுன சாதங்கிறதுனால நல்லா சூடு ஏறுற வரைக்கும் கிளறி கொடுக்கணும்.
நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டாச்சு. இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் கூடவே சேர்த்தா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான ஹெல்த்தியான கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி புலாவ் பண்ண போகிறோம். இந்த கப்பில் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 தடவை கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இதில் அரிசி எடுத்த கப்லேயே 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்தோம்னா சாதம் நல்லா உதிர் உதிராக வரும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. சாதம் நல்லா உதிர் உதிராக வெந்திருக்கு. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். ஸ்டவ்வில் பேன் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சாதம் வேகும்போது சேர்த்தாச்சு. மீதி எண்ணெயை இதில் சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்த எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்ல வாசனை வந்துடுச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த பியூரியை 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். 2 நிமிஷமாக வதங்கி சேர்த்த தக்காளி பியூரியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், சாதம் வேகும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்து இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக. அதை சேர்த்துட்டு இந்த தக்காளியை வதக்கிக்கணும். சேர்த்துருக்க இந்த தக்காளி பச்சை வாசனை போக வதங்கணும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இது கூட உதிர் உதிராக வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறணும். இந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டாச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கமகமன் வாசனையோட ரொம்ப சுவையான தக்காளி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையான தக்காளி புலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.